friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான ஜாங்கிரி ரெசிபி பார்க்க போறோம். இது எப்படி செய்யறதுன்னு சிம்பிளா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வெரி சிம்பிள் தான், ஆனா டேஸ்டியா இருக்கும். இதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து மெஷர்மென்ட் கப் தான் வேணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் எது இருக்கோ அதில் நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கப்பில் தான் நான் இப்போ எடுத்துக்கிறேன். இது நல்லா கழுவி நம்ம 2 hours ஊற வச்சுக்கணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம் 2 hours வரைக்கும். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தா நல்லா ஊறி தண்ணி ஃபுல்லாக அதுக்குள்ளே கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. கண்டிப்பாக 2 ஹவர்ஸ் ஊறணும். இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். அதில் இருக்கிற தண்ணியை இதை அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். நான் சொல்கிற இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பர் டேஸ்ட்டாக வரும். கார்ன்ஃப்ளவர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வந்து ஜாங்கிரி வரும் நம்மளுக்கு. இது ஃபுட் கலர், இது ஆப்ஷனல் தான். நான் வந்து வீடியோக்காக ஆட் பண்ணுறேன். ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் ஜாங்கிரி வந்து இந்த கலரை நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை ஆட் பண்ணி சர்க்கரை தண்ணி, அதாவது சர்க்கரை பாக்கு காய்ச்சி வச்சுக்க போகிறேன். 1.5 கிளாஸ் ஆட் பண்ணிவிட்டேன் நான் சர்க்கரை. தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காக வேண்டாம், கம்பி பதம் வேண்டாம், நார்மலாக இருந்தால் போதும். ஏன்னா நம்ம ஜாங்கிரி வந்து இதில் முக்கி தான் எடுக்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா ஜிலேபி ஜாங்கிரி எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. இது ஜாங்கிரி தான். ஜிலேபி வந்து மைதா மாவில் பண்ணுவாங்க, அது நார்த் இந்தியா சைடில். அது டேஸ்ட் வேறு, இது டேஸ்ட் வேறு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிட்டேன். ரொம்ப தண்ணியாக வேண்டாம், ரொம்ப திக்காக வேண்டாம், ஜஸ்ட்டு இந்த பதத்தில் இருந்தால் போதும். இப்போ நம்ம அதை இறக்கி ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்களா மாவு நல்லா இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போது ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம், ஒரு டம்ளர். இதில் பால் கவரோ இல்லைன்னா ஆயில் கவர், எந்த கவர் இருந்தாலும் அந்த மாதிரி கவர் இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த கிளாஸில் கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சு இந்த உளுந்து மாவு இதில் போடணும். நான் வந்து தேங்காய் ஆயில் கவர் தான் இதில் வச்சுருக்கிறது. என்ன கவர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். பார்த்திங்களா, இது வந்து கொஞ்சம் சிசரில் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ ஆயில் நல்லா சூடாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஜாங்கிரி சுட்டுக்கிறோம். இது கொஞ்சம் திக்காக இருக்குது. நீங்கள் வேணும்னா கொஞ்சம் தின்னாக கூட சுட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டது வெந்திச்சான்னு பார்த்துட்டு நம்ம அதை மாற்றி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, இந்த கலர் ஆச்சு, நல்லா கிறிஸ்பியாக கூட வந்திருக்கு. ஸோ இது மாற்றி வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிற மாவு கூட எல்லாமே இதே மாதிரி சுட்டு மாற்றி வச்சுக்கலாம். ஜாங்கிரி செய்கிறது உண்மையாகவே ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஸ்வீட் கடையில் போய் வாங்குறதோட சூடாக வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ஹெல்தி தான். மொத்தம் எல்லாமே இதே மாதிரி சுட்டுருக்கோம். லாஸ்ட் ஃபைனலாக உங்களுக்கு நல்ல சேவ் போகிறதுக்காக லாஸ்ட்டாக ஒன்று சுடுறேன் நான்.
அவ்வளோதான். இது கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. பார்த்திங்களா, இது கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. நிதானமாக பண்ணனா நல்ல ஷேப் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமாக சுட்டு வச்சுட்டேன். இப்போ நம்ம சர்க்கரை பாக்கு காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அது மீண்டும் ஒரு வாட்டி சூடாக்கணும், லைட்டாக சூடாக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஜாங்கிரிக்கு எல்லாமே போட்டப்போ அந்த ஜீரா நல்லா பிடிக்கும். சூடாக்கி இந்த மாதிரி முக்கி முக்கி ஒன்று ஒன்றா முக்கி முக்கி எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான். லைட்டாக சூடாக்கணும், ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். சர்க்கரை பாக்கு இந்த மாதிரி சூடாகிட்டு ஒன்று ஒன்றா முக்கி போட்டோன்னா அது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால தான் ஒரு டிப்பு தான் இது. அவ்வளோதான், மொத்தமாக எல்லாமே இதே மாதிரி பண்ணிவிட்டு மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், எம்மியான சுவையான ஜாங்கிரி ரெடி ஆச்சு. உங்களுக்கு எல்லோரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.